எனக்கு மிகவும் அன்பான என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு நாளும் நான் உங்களை சந்திப்பது அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்கள் எங்களுக்காக ஜெபிக்கிற, எங்களை தாங்குகிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் அபரிதமாய் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் இந்த நாளை நமக்கு ஆசீர்வாதமாக்கி தரும்படிக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற உன்னதமான வாக்குத்தத்தம் என்ன என்று பார்ப்போம். அது எபிரேயர் 10வது அதிகாரம் 36வது வசனம் அழகாய் சொல்லுகிறது பாருங்கள். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதாக இருக்கிறது. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படிக்கு பொறுமை நமக்கு என்னவாம் வேண்டியதாக இருக்கிறது என்று வேதம் அழகாய் சொல்லுகிறது. இன்றைக்கி எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒரு பொருளை தரேன்னு சொல்லிட்டாங்கன்னா ஃபோன் பண்ணி தொல்லை பண்ணி செய்யணும்னு நினைக்கிற மனுஷனை கூட நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுமா? நம்ம தொல்லை பண்ணுறதுனால அவனே ஸ்டாப் பண்ணிட்டு போயிடுவான். பாருங்க என் அன்புக்குரியவர்களே, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, உனக்கு கர்த்தர் என்ன வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறாரோ, கர்த்தர் உனக்கு என்ன வார்த்தையை செய்வேன் என்று சொல்லியிருக்கிறாரோ அதை நிச்சயம் நிறைவேற்ற அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அதற்கு முன்பு கர்த்தர் எதிர்பார்க்கிற காரியம் என்ன? பொறுமை நமக்கு வேண்டியதாக இருக்கிறது. அதை பெறும்படிக்கு, கர்த்தருடைய கரத்திலிருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படிக்கு உங்களுக்கும் எனக்கும் அதிகமான பொறுமை தேவைப்படுகிறது. பிரியமானவர்களே, இன்றைக்கு சில நேரத்தில் காத்திருக்கிற நேரம் மிக கடினமான ஒரு நேரம். பொறுமையாய் காத்திருக்கிற நேரம் மிக கஷ்டமான ஒரு நேரம். எப்பொழுது நிறைவேறும்? எப்பொழுது இதை கர்த்தர் செய்வார்? எனக்கு கர்த்தர் வாக்கு கொடுத்தாரு, எனக்கு ஏன் இன்னும் நிறைவேறல? கர்த்தர் வாக்கு கொடுத்தாரு, இன்னும் ஏன் செய்யல? கர்த்தர் வாக்கு கொடுத்தாரு, ஏன் இன்னும் என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேறவில்லை என்று சொல்லி பல கேள்விகளை நாம் கர்த்தரை பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆனால் கர்த்தர் எதிர்பார்க்கிற காரியம் என்ன? இந்த வாக்கு தத்தமுடைய வாழ்க்கையில் நிறைவேற, நான் உனக்கு சொல்லியிருக்கிற விசேஷித்த ஆசீர்வாதங்கள் நிறைவேற உனக்கு பொறுமை தேவை என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிரியமானவர்கள், சில நேரத்தில் பொறுமை இழந்துட்டேன் பிரதர், எவ்வளவுதான் நானும் பொறுமையாக இருக்கிறது, நானும் மனுஷன் தானே, எவ்வளவுதான் நான் பொறுமையாக போகிறது என்று சொல்லி நீங்கள் யோசிக்கலாம். இந்த பொறுமையை நான் எங்கிருந்து கற்றுக்கொள்ள முடியும்? எங்கே இருந்து நமக்கு இந்த பொறுமை கிடைக்கிறது என்று வேதம் சொல்கிறது தெரியுமா? சங்கீதம் 40:1 சொல்லுகிறது, கர்த்தருக்கு நான் பொறுமையாய் காத்திருந்தேன். இந்த பொறுமையை நாம் கற்றுக்கொள்ளுகிற இடம் எங்கே தெரியுமா? தேவ சமூகம். சங்கீதக்காரன் அழகாய் சொல்லுகிறான், இந்த பொறுமையை நான் எங்கே கற்றுக்கொள்ளுகிறேன்? கர்த்தருக்காக நான் பொறுமையாய் காத்திருக்கும் பொழுது, அவர் சமூகத்தில் நான் காத்திருக்கும் பொழுது, பொறுமையாய் தேவ சத்தத்திற்காய் காத்திருக்கும் பொழுது, பொறுமையாய் தேவ சித்தத்திற்கு நான் காத்திருக்கும் பொழுது, நிச்சயம் சொல்லுகிறேன், வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அவர் நிறைவேற்றுவார். சொன்னதை அவர் செய்து முடிப்பார். அவருடைய வாயினால் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் கரத்தினால் அவருடைய வாழ்க்கையில் நிறைவேற்றி உங்கள் தலையை உயர்த்தி கனப்படுத்த அவர் போதுமானவராய் இருக்கிறார். கர்த்தர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. நான் உங்களுக்காய் ஜெபிக்கட்டும். பரலோக பிதாவே, இந்த வார்த்தையெல்லாம் கேட்கிற என் அன்பு சகோதர சகோதரி ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், மேன்மைப்படுத்தி கனப்படுத்துவீராக. பெரியவர் பெரிய காரியங்களை செய்யும் உன்னதமான தேவனுடைய பலன் ஒவ்வொரு மேலும் இறங்கட்டும் சுவாமி. பலப்படுத்தி நிலைநிறுத்துவீராக. ஏங்கி நிற்கிற ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தரின் கை கூடி வர பண்ணும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன். வாசல்களை திறந்து கொடுப்பீராக. நன்மை உண்டாகட்டும், பலப்படுத்தும், ஆச்சரியமாய் நடத்தும். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை சுதந்திரிக்க கர்த்தர் கிருபை தாரும். தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you.